காசாவின் மவாசி கடற்கரையோர பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்துள்ளனர். அப்பகுதி ஹமாஸ் தீவிரவாதிகள் முக்கிய கமாண்டோக்கள் சிலர் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததால் அங்கு தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 10 தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலின் போரில் 40,972 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 94,761 பேர் காயமடைந்துள்ளனர். ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1139 ஆகும். அதே சமயம் 200க்கும் அதிகமானோர் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். 11 மாதங்களாக அங்கு போர் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுதலை செய்யக்கோரி பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியினர் பேரணி ஒன்றை நடத்தியுள்ளனர். இதன்போது பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இம்ரான்கான் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இம்ரான்கானை விடுதலை செய்யக்கோரி அவரது கட்சி ஆதரவாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல்களின் போது வாக்காளர்கள் மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டெகர் டர்க் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகளாவிய ரீதியில் தேர்தல்களில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் மனித உரிமை விவகாரங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர், அரசியல் மேடைகளையும் வேட்பாளர்களையும் தெரிவு செய்யும் போது அடிப்படை உரிமைகளின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். சில தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் சில தேர்தல்களில் மக்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் அனைத்து வாக்காளர்களும் தங்களுக்கு முக்கியமான விடயங்களை மனதில் வைத்திருக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும், வீடுகளில் வசிப்பது, சிறுவர்களின் கல்வி, அவர்களின் சுகாதாரம், வேலை, நீதி, சூழல், வன்முறையில் இருந்து விடுபடல், ஊழலுக்கு தீர்வை காணுதல் ஆகியன இவை அனைத்தும் மனித உரிமை விடயங்கள் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாகவும் இதில் இணைந்து செயல்பட இந்தியாவும் சீனாவும் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரில் கிழக்கத்திய பொருளாதார அமைப்பின் வருடாந்திர மாநாடு நடைபெற்றது. இதில் ரஷ்யாவின் அணுசக்தி கழகமான ரோசாடோம் அமைப்பின் தலைவர் அலெக்சி லிகாசோவ் பேசும்போது, நிலவில் சிறிய அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இது 1/2 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும். இதில் இணைந்து செயல்பட சீனாவும் இந்தியாவும் விருப்பம் தெரிவித்துள்ளன. பல சர்வதேச விண்வெளி திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்க நாங்கள் முயற்சித்து வருகிறோம் என்றார். இந்த செய்தியை ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸை மேற்கோள் காட்டி யுரேஷியன் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்தியா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் ரஷ்யா, யுக்ரைன் நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். யுக்ரைன் சென்ற பிரதமர் மோடி யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை, வெறும் பார்வையாளராக ஒதுங்கிக் கொள்ளவும் இல்லை, அமைதியின் பக்கமே இந்தியா உள்ளது என இந்த பயணத்தில் மோடி சுட்டிக்காட்டினார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை பிரதமர் மோடி முன்னெடுத்துள்ள நிலையில் இந்தியாவிற்கான யுக்ரைன் தூதரக அதிகாரி அலெக்சாண்டர் வெளியிட்டுள்ள தகவலில், இந்த ஆண்டு இறுதியில் அரசுமுறை பயணமாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்தியா செல்ல வாய்ப்புள்ளது என்றார். பிலிப்பைன்ஸில் உருவான யாகி சூறாவளி சீனாவை தொடர்ந்து வியட்நாமை தாக்கியது. வடக்கு வியட்நாமின் குவாங்னிங், ஹைடாங் மற்றும் ஹோபின் ஆகிய கடலோர மாகாணங்களை குறிவைத்து யாகி சூறாவளி வீசியது. மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி தலைநகர் ஹனோயில் யாகி சூறாவளி கரையை கடந்துவிட்டது. வியட்நாமில் இந்த ஆண்டு மிக பயங்கரமான புயலாக கருதப்படும் யாகி அந்த நாட்டை முழுவதுமாக உலுக்கியது. இந்நிலையில் அங்குள்ள மலைப்பாங்கான காவ்வாங் மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனிடையே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த இரும்பு பாலம் ஒன்று 2 துண்டுகளாக உடைந்து ஒரு பகுதி ஆற்றில் மூழ்கியது. அப்போது அந்த பாலத்தில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்று ஆற்றில் விழுந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இந்த பேருந்தில் பயணித்த 20 பேரும் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த மீட்பு படைத்துறையினர் பயணிகளின் உடல்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வியட்நாமில் சூறாவளி பாதிப்புக்கு பலியானோர் எண்ணிக்கை தற்போது 64ஆக உயர்ந்ததாக அந்த நாட்டின் பேரிடர் நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது.